அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல்ல மரவள்ளிக்கிழங்கு மசாலா ஃப்ரை எப்படி பண்றது டேஸ்டா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ சீசன் டைமு, இதை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். ஏற்கனவே சமையல் பண்ண பார்த்துருந்தேன், அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ அதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கோம். அதில் கருவேப்பிலையை போட்டு நம்ம இந்த கருவேப்பிலை நல்லா செவந்துருச்சு. அதில் ஏற்கனவே நம்ம இப்போது சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும், ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு குடமிளகா சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் அதில் போட்டு நல்லா வதக்குறோம். இந்த தக்காளியும் குடமிளகாயும் நல்லா நம்ம வதக்குறோம். இப்போ மரவள்ளிக்கிழங்கு நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், தூள் நீக்கிட்டு அதை நறுக்கி ரெடி பண்ணி தனியாக வச்சுருக்கோம். இந்த மரவள்ளிக்கிழங்கு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். மாவு சத்து அதிகம், அதனால் இது சின்ன பசங்கள்லாம் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இந்த தக்காளியும் குடமிளகாயும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளை அப்படியே நம்ம லேசாக அப்படியே தூவி விட்டுருக்கோம். நல்ல மரவள்ளிக்கிழங்கு நல்லா அலம்பிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நம்ம அதில் சேர்க்குறோம். ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதில் சேர்த்துருக்கோம். ஒரு 1/4 மூடி சோயா சாஸ் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் டேஸ்ட்டு, அதுக்கு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா. இந்த மரவள்ளிக்கிழங்கு மசாலா ஃப்ரை பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம். பர்டிகுலராக ஸ்கூல் போயிட்டு வர ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு இது கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இது சாப்பிட்டா நல்ல ஸ்டஃப்பும் நல்லாயிருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் பசிக்கவும் செய்யாது, பசியும் எடுக்காது, உடலுக்கும் ஆரோக்கியமானது. இப்போ நம்ம அதில் இந்த மரவள்ளிக்கிழங்கு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே நம்ம அதில் இந்த வானிலையில் கொட்டுறோம். ஏற்கனவே தக்காளியும் குடமிளகாயும் நல்லா அது ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மரவள்ளிக்கிழங்கு இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கினீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இது இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்குது பதிலாக கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கி அதில் போட்டு இதை நல்ல அப்படியே ஒரு அடி விட்டு நல்ல ஒரு கிளறி விட்டுங்க. இந்த தக்காளி இந்த மசாலா அதில் அப்படியே நல்ல சம விகிதத்தில் அப்படியே மிக்ஸ் ஆகணும். நல்லா அதை அடிவிட்டு கிளறி விடுங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் உப்பு சேருங்க. உப்பு ஆட் பண்ணுறோம் 2 ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சம் உப்பு கூடுதலாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வத்தல் மிளகாய் பொடியை தூவுறோம். வத்தல் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் மல்லித்தூள், தனியா பவுடர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்ல நம்ம அடிவிட்டு நல்ல கிளறி விட்டுக்கிட்டே இருக்கோம். அடுப்பை சின்னதாக வச்சுட்டு நல்ல கிளறி விடணும். கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி அதில் தெளித்து விட்டுக்கலாம். தெளித்து விட்டு நல்ல கிளறிட்டு இதை நாம் மூடி வைக்கணும். மூடி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல அடிவட்ட கிளறிட்டு இந்த உப்பு காரப்பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதை நாம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி லேசாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம இந்த மூடி போட்டு இந்த வானிலையை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் இதை நம்ம மூடி வச்சிடணும். அந்த அதில் இருக்கக்கூடிய ஆவியிலேயே இது நல்லா வெந்துடும். இந்த பாருங்கள், இப்போது ஒரு 15-20 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அந்த ஆவியிலேயே வேகும். இது இந்த தக்காளி, குடமிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்த இந்த மரவள்ளிக்கிழங்கு மசாலா ஃப்ரை நிறைய எண்ணெயை ஊற்றி செய்யாமல், முறுமுறுன்னு செய்யாமல், நல்ல பாயில் ஆகிற அளவுக்கு, அதாவது நல்ல வேகணும். அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கணும். எண்ணெயும் கொஞ்சமாக சேருங்க. முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை கம்மி பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை பார்க்குறதுக்கே நமக்கு உடனே சாப்பிடணும் போல இருக்குது. இது சாம்பார் சாதம் மட்டும் இல்லாமல் தயிர் சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம், வெறுமனே சாப்பிட்லாம். தேவைப்பட்டால் இதில் தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா தேங்காயை இதில் அப்படியே ஆட் பண்ணுவாங்க. நல்லா துருவின தேங்காய், கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணி விட்ருவாங்க. தேவைப்படலைன்னா தேங்காய் வேண்டாம்.
அது இல்லாமலே சாப்பிட்டாலே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவு கீழே உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.